இயேசு நல்ல மேய்ப்பர் என்றும் என்னை காப்பார். இயேசு நல்ல மேய்ப்பர் என்றும் என்னை காப்பார். எனக்கு ஏதும் குறைவு இல்லை உலகிலே, எனக்கு ஒன்றும் குறைவு இல்லை உலகிலே. இயேசு நல்ல மேய்ப்பர் என்றும் என்னை காப்பார். இயேசு நல்ல மேய்ப்பர் என்றும் என்னை காப்பார். எனக்கு ஏதும் குறைவு இல்லை உலகிலே, எனக்கு ஒன்றும் குறைவு இல்லை உலகிலே. பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி, ஆனந்த தைலத்தால் அபிஷேகம், பாத்திரம் நிரம்பி வழிய, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 16 வரை. தியானத்தின் தலைப்பு: குறைவுபடாது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் வசனம் 5. கடந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக கடந்து வர தேவன் கிருபை செய்தபடியால் அவரை முழு இருதயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். இந்த புதிய மாதம் முழுவதும் தேவன் தாமே நமது குடும்பத்தை போஷித்து, நம் தேவைகளை சந்தித்து, நமது விண்ணப்பங்களுக்கு பதில் தந்து வழி நடத்த வேண்டுதல் செய்கிறோம். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா 29ஆம் அதிகாரம் வசனம் 11. எங்கும் கொடிய பஞ்சம், யாரிடத்திலும் உணவு இல்லை. அவ்வேளை தன்னிடத்தில் உள்ள கொஞ்ச மாவிலும் அப்பத்தை சுட்டு தானும் தன் பிள்ளையும் சாப்பிட்டு இறந்து போகலாம் என்ற சிந்தையோடு அப்பத்தை சுட ஆயத்தம் செய்து கொண்டிருந்தாள் அந்த ஏழை விதவை தாய். அவளை நோக்கி தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய எலியா அவளிடம் இருந்ததை தனக்கு உணவாக கேட்டபோது அவள் தேவனை கனப்படுத்தி தேவ ஊழியனுக்கு இல்லையென்றில்லாமல் கொடுத்தாள். நடந்தது என்ன? பஞ்சம் தீரும் வரை அவள் பாத்திரத்தில் மா தீர்ந்து போகவும் இல்லை, அவள் கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இந்நாட்களில் எவ்வளவு சம்பாதித்தாலும் ஓட்டை பைக்குள் போட்ட காசை போல போதாது என்று சொல்லி குறைவுபடும் குடும்பங்கள் ஏராளம். இன்று எங்கு பார்த்தாலும் விலைவாசி அதிகரித்து விட்டதென்பது உண்மைதான். ஆனாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வாக்குத்தத்தம் உண்டே. அப்படியானால் ஏன் இந்த குறைவு? முதலாவதாக, கர்த்தர் நம்மை பராமரிப்பார் என்று சொல்லிக்கொண்டு ஊதாரித்தனமாக செலவு செய்துவிட்டு என் வாழ்வில் ஏன் இந்த குறைவு என கர்த்தரை குறை சொல்ல முடியாது. இரண்டாவதாக, நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்க மறக்கக்கூடாது. இன்று நம்முடைய குறைவுக்கு ஒருவேளை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காததும் ஒரு காரணமாக இருக்குமோ? மல்கியா 3ஆம் அதிகாரம் வசனம் 10 படி நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் கொடுக்கக்கூடாது. மாறாக நாம் மன மகிழ்ச்சியுடன் கொடுக்கும்போது கர்த்தர் நம்மையும் நமது குடும்பத்தையும் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளையே, முதலாவது உங்களையும் உங்களிடத்தில் உள்ள அனைத்தையும் தேவனுக்கென்று கொடுத்து அவரை கனப்படுத்துங்கள். என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன் என்று வாக்களித்த தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மூலம் மற்றவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வார். ஜெபம் செய்வோமா? அன்பின் கர்த்தாவே, இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உக்கிரானத்துவம் உள்ளவர்களாய் வாழவும் குறைவுகள் மத்தியிலும் உம்மை கனப்படுத்தவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமென்.